பிரேஸ் த லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மளோட பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசுவின் நாமத்தினால முந்தி கட்டி ஜெபிப்போம். கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடும் என்னோட கூட பேசுகிற வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் ஆவியானவர் பேசுகிறார். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கெதோனியாவில் இருந்து புறப்படும் போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதில்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். ஆமென். இந்த வசனத்துல ஆவியானவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க எந்த காரியத்துல கொடுக்கும்போது கர்த்தருக்கென்று கொடுங்க. அதுக்குரிய பலனை தேவன் தருவார். தேவன் கணக்கு வைத்து கொண்டே இருப்பாராம். ஊழியத்துல நீங்க குளைச்சல் வரக்கூடாதபடிக்கு உங்கள் கையை கொடுக்கிறவர்களா இருக்கணும். எந்த ஒரு குளைச்சலான காரியங்கள் வரக்கூடாதாம். மக்கெதோனியாவில் புறப்படும் போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதுனால, கர்த்தர் ஊழியத்துக்குன்னு நீங்க உடன்பட்டு கொடுக்கும்போது கர்த்தர் அதற்குரிய பிளஸிங்கை கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்கிறார். அவர் பவுல் சொல்கிறார் பாருங்க, நீங்க கொடுக்குறீங்களோ அதற்கு நான் என்ன செய்வேன்னா, அடுத்த 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அவர் உங்க கணக்கின் பலன் பெருகும்படியே நாடுவேன். உங்களுக்காகவே அவங்க ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தரோட பிள்ளைகளை கர்த்தருக்காக உதவி செய்யணும், கர்த்தருக்காக கொடுக்கணும், கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற போது ஏதோ ஒரு காரியத்தை யோசித்துட்டு கொடுக்காத அளவுக்கு உங்கள் கையில எது இருக்கோ அதை அள்ளி கொடுங்க. தேவன் உங்களுக்கு அள்ளி ஆசீர்வதிப்பார். நீங்க கிள்ளி கொடுக்கிறவர்களா இருக்காதீங்க. கைகள் கொடுக்கிற கரங்களா கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டுங்க. தேவனுக்கு நீங்க கொடுக்கிற காரியங்கள் மனரமியத்தோட கொடுங்க. எந்த சோர்வுனாலும் எந்த ஒரு காரியத்தினாலும் கொடுத்துறாதீங்க. அது எந்த விதத்திலையுமே கர்த்தர் இல்லை. ஏன்னா கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுத்தாரு. கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த உதவி செய்யும் கரங்கள் கொடுத்துருக்காரு. என்னைக்குமே இந்த கரம் கொடுக்கிற கரமா இருக்கணும். யாரிடமும் கை நீட்டாத அளவுக்கு இருக்கணும் என்று தேவனிடத்துல கேளுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பார்த்து என் பிள்ளைக்கு இது தேவை அது தேவைன்னு என்று அவர் உங்களுக்கு எங்கிட்டாவது தூதர் மூலியமா கண்டிப்பா கட்டளையிட்டு உங்களுக்கு உதவி செய்வார். ஏசப்பா, இந்த காலை வேளையில கூட அப்பா ஒவ்வொரு கரங்களும் கொடுக்கிற கரங்களா வைங்க டாடி. எல்லா கடன்களும் அடைத்து தீர்த்து தகப்பனை தனக்கு மிஞ்சி அந்த கடன்கள் மிஞ்சி பாரங்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்கறதுல மனரம்யத்தோட கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை கிருபை இந்த காலை வேளையில் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாக நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனை. ஊழியத்துக்குரிய காரியங்கள் எவ்வளவு இருக்கு தகப்பனை. ஊழியத்துல எவ்வளவு தேவைகள் இருக்கு தகப்பனை. ஆனாலும் கர்த்தருக்கு கொடுக்கிறது இப்ப அந்த ஊழியத்துக்குரிய காரியங்களுடைய பிளஸிங் அவங்க குடும்ப தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும். ஒருத்தரும் முந்தி கொள்ள வேண்டும் டாடி. அதற்குரிய ஞானத்தை ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உண்டாக்கி தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொத்திருக்கிறோம் டாடி. கிருபையின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. நீர் கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கே துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் டாடி. நாங்கள் சிறுக நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.